நம்ம கனவுல நினச்சி பார்க்குற விஷயங்கள், அப்படி இல்லைன்னா படத்தில் காமிக்கிற விஷயங்கள் ரியலாக நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு விமானமும் இன்னொரு ஹெலிகாப்டரும் ஒன்றா எதிர்க்க எதிர்க்க மோதினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னடா கதை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே, இது எங்கடா நடந்திருக்கு, எப்போடா நடந்து எப்படிலாம் நடந்திருக்கும், இதிலேயே நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். படத்தில் கூட இந்த மாதிரி சீன்லாம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் சுடுற சீனு மட்டும் இருக்கும். ஸோ ஆனால் இந்த மாதிரி கிராஷிங் விமானமும் ஹெலிகாப்டரும் ஒன்றா மோதி நான் எந்த ஒரு படத்துலையும் பார்க்கல. அப்படி நீங்கள் எதனா பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் இது எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதாவது எந்த பிளேஸு எங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விமானமும் ஹெலிகாப்டரும் மோதிக்கின வீடியோ கிளிப்பு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன டீட்டெயிலாக போய் பார்த்துட்டு வாங்க. அந்த விமானமோ ஹெலிகாப்டரோ மோத சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒளி மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா கேமரா சொல்ல ஃபுல்லாக பிளர்ராக இருந்தது. ஸோ அதனால் எதுவுமே தெரியல. அந்த ஒளியே எப்படி இருந்ததுன்னு பாருங்களேன் அந்த ஒரு வீடியோவில். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அமெரிக்காவில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஏனோ தெரியல, ஒன்றுமே புரியல. ஸோ அது எங்கே நடந்திருக்கு, இந்த ஒரு விமானம் கிராஷ் ஆனது எங்கே நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவிலே ரொம்பவும் ஃபேமஸான பிளேஸ்னால் வெள்ளை மாளிகை. ஸோ அந்த வெள்ளை மாளிகை எதிர்க்க தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஒரு விமானத்தில் பார்த்தீங்கன்னா 18 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 200 இருக்காங்க. அமெரிக்காலேயே ரொம்பவும் ஃபேமஸான தலைநகர்னா வாஷிங்டன் தான் சொல்லுவோம். ஸோ அங்கே உள்ள ரீகன் வாஷிங்டன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய விமான நிலையம் இருந்திருக்கு. ஸோ அங்கே தான் இந்த மாதிரி ஏரோப்ளைனும் ஹெலிகாப்டரும் பார்த்தீங்கன்னா மோதிக்கிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ எந்தெந்த விமானங்கள்னு பார்க்கலாமா. பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா தரையிறங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டருடன் மோதி பார்த்தீங்கன்னா 18 பேர் உயிர்ந்ததாக தகவலும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் எப்படி பைக்கை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா விமானங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே விமானங்களுக்கு ரொம்பவும் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் தருவாங்களாம். அதனால் இந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. 18 பேர் பார்த்தா உயிர் இருந்திருக்காங்க. என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, நம்ம பைக்கில் போக சொல்லி ஹெல்மெட்டை போடு, இதை போடு, அதை போடுன்னு என்னென்னவோ சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நார்மல் டூ வீலருக்கு எவ்வளோ செக்யூரிட்டி சேஃபாக போகணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தானே விமானத்துக்கு எப்படி இருக்கும். ஸோ விமானத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலும் சரி அதிகமாக விமானத்தில் போகிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இரட்டை கோபுரம் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா விமானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதுகாப்பு ஏற்படுத்தி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்பவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விபத்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே இருந்த மக்களும் சரி, அந்த விமானத்தில் பயணித்த மக்களும் சரி, 18 பேரும் சரி, அந்த ஹெலிகாப்டரில் இருந்த 4 பேரும் சரி, இதை எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு விபத்து ஏற்பட்டதுனால அங்கே இருந்த எல்லா விமானத்துக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டு செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் பாதுகாப்பு கூடுதலாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவாங்க தான் நான் நினைக்கிறேன். இப்போ இனிமேல் வர விமானங்களுக்கு எல்லாருக்குமே இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே ரீகன் தேசிய விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விமானமும் போகக்கூடாது, எந்த ஒரு விமானமும் தரையிறங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தடை செஞ்சு வச்சுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஒரு விமானத்தில் பார்த்தீங்கன்னா பயணித்தவங்க வந்து 65 பேர் பார்த்தீங்கன்னா பயணிச்சிருக்காங்களாம். இதெல்லாம் கவுண்ட் பண்ண சொல்ல ரொம்பவும் பயமாக இருக்குன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. விபத்தில் சிக்கிய விமானம் பார்த்தீங்கன்னா போடோமாக் நதியில் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விமானத்தில் பயணித்தவங்க பார்த்தீங்கன்னா 65 பேர். ஆனால் இறந்தவங்க மட்டும் 18 பேர் இருக்காங்களே, என்னடா ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா வாங்க போய் பார்க்கலாம். இந்த விமானமும் ஹெலிகாப்டரும் கிராஷ் ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா போடோமேக் இந்த ஒரு நதியில் பார்த்தீங்கன்னா விழுந்து கிடத்தா பல தகவல் வந்திருக்கான். அங்கே போய் தேடுதல் பணியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் முழுசாக புரியுது எனக்கே. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றில் விழுந்தவங்க பார்த்தீங்கன்னா 18 பேர் உடல் மட்டும் மிதக்கின்னு இருந்திருக்கான். அதனால தான் அந்த ஒரு விமானத்தில் பயணித்தவங்க 65 பேரில் 18 மட்டும் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விமானத்தில் பயணித்தவங்க பார்த்தீங்கன்னா 60 பேசஞ்சர் இருந்திருக்காங்க, 4 பைலட் இருந்திருக்காங்க. கான்சஸில் உள்ள விச்சிட்டா இந்த ஒரு பிளேஸில் தான் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. ராணுவ ஹெலிகாப்டர் எப்படி மோதிருக்கலாம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற விமானங்களில் ரொம்பவும் முக்கியமான விமானம்னா ஏர்லைன்ஸ் விமானம்.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணது வந்து வேற ஆள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விமானத்தை பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ இந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த விமானத்துக்கு ஆப்போசிட்டில் வந்தது ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் தான் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா பயணித்தன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேருக்கு என்ன தான் ஆச்சுன்னு இன்னுமே ஒன்றுமே தெரியலன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஆக்சிடெண்ட் எதனால் நடந்தது, விமானத்தால் நடந்ததா ஹெலிகாப்டரால் நடந்ததான்னு கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா விமானத்தோட டேட்டாவை செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா சில நொடிகளில் மலை சரிந்திருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா இறங்க சொல்ல பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கிராஷும் நடந்திருக்கு. ஸோ உலகிலேயே அதிக கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்புகள் உள்ள வான்வெளியில் இது நடந்துள்ளது. அமெரிக்காவோட அதிபர் யூஸ் பண்ணுற வெள்ளை மாளிகையும் அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்றத்துக்கு எதிர்க்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ மிக அருகில் தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விபத்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஆக்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.